இப்ப உள்ள போங்க. வாங்க. நாச்சியா, நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா இங்க இருந்து கண் கலங்கி போனப்போ மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. கார்த்தி அவனாவே கொண்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு வர போயிருக்கான்னதும் கார்த்திக்கோட அக்கறை தீபா மனசை அசைச்சு பார்க்கும்னு நான் நம்பினேன். கார்த்தி அங்கேயே 3 நாள் தங்க போறான்னதும் எப்படியும் தீபாவை மனசு மாத்தி கூட்டிட்டு வந்துருவான்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கார்த்தி திரும்பி தனியா வந்ததும் தீபாவோட மனசு மாறவே மாறாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். பின்னால நீ இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பேன்னு தெரியாம எனக்கு தீபா மேல கொஞ்சம் கோபம் கூட இருந்துச்சு. எதுக்குப்பா அதெல்லாம் திரும்ப பேசிக்கிட்டு விடுங்க. சரியோ தப்போ அம்மா என்னோட நல்லதுக்குன்னு நினைச்சு தானே அப்படி பண்ணாங்க. அவங்களோட இன்டென்ஷன் தப்பு இல்லையே. அவங்களோட பார்வையில் நான் உண்மையான சந்தோஷத்தோட தீபாவை ஏத்துக்காம ஒரு கட்டாயத்துக்காக ஏத்துக்கிட்டேன்ற மாதிரி தோணியிருக்கு. பையனோட சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சு புரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அம்மா என் மேல வச்சிருக்க பாசம் தான்பா தெரியுது. ஆமா மாமா, அத்தை என்கிட்ட சொன்னப்போ எனக்கு கார்த்திக் சாரை விட்டு பிரிஞ்சு போறோமேனு கஷ்டம் இருந்தாலும் ஒரு அம்மாவா அத்தையோட ஆதங்கம் ரொம்ப சரிதான்னு எனக்கு பட்டுச்சு. அதனால்தான் நானும் அவ்வளவு உறுதியா விலகி போயிடணும்னு நினைச்சேன். என்னவோமா, நாச்சியா மனசளவுல எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா சூழ்நிலை அவளை இப்படியெல்லாம் முடிவெடுக்க வச்சிருச்சு. ஆனா நாச்சியாவ நீ புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுற பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா, ஏமா நீ காணோம்னு பதறி போய் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். உன்னை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்களாமே. ஏய், யாரடி இந்த வேலையை பார்த்தது? அந்த வட்டி கடை குணாவா? ஐயோ, இந்த பொம்பளை கரெக்டா கெஸ் பண்றாளே. சொல்லுமா, அவன் தான் நம்ம வீட்டு ஆளுகளை எல்லாம் திருவிழாவில் வம்பிழுத்துக்கிட்டு இருந்தானாமே. நமக்கு பகைன்னு வேற யாருமே இல்லையேம்மா. அவன் தான் இந்த வேலையை பண்ணதா? சொல்லுமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா. அம்மா தீபாவை கூட்டிட்டு வரதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சு தீபா அவங்க கூட வந்துடக்கூடாதுன்ற மோட்டிவ்ல யாரோ பண்ண வேலைன்னு நல்லா தெரியுது. ஐயோ, நாம தானே இவ்ளோ ஈஸியா ஆளாளுக்கு கெஸ் பண்றாங்களே. நீங்க இப்ப அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நீங்க பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் தீபா சேஃபா வந்துட்டாங்கன்னு மட்டும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாரி கார்த்தி, நீங்க ஃபோன் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாம நான் தான் மைத்திலி கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆமா தம்பி, இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? அது யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும் தம்பி. கையோட அந்த வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் கார்த்தி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா இல்லம்மா, அவன் சும்மாலாம் விட்டுற மாட்டான். அப்பா, என் அத்தை அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்கப்பா. உங்க பொண்ணு கார்த்திக் சாரோட சேர்ந்து வாழ போறேன்ப்பா. அதை இப்ப பாருங்கப்பா.
சம்பந்தியம்மா, மாப்பிள்ளை தம்பி விஷயத்த சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி இங்க வந்துகிட்டு இருந்தப்ப யாரோ கடத்திட்டாங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. அதான் என்ன ஏதுன்னு புரியாம பதறிட்டோம். எது எப்படியோ எங்க வீட்டு பொண்ணு உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. இனிமே எங்க பொண்ணு நல்லா வாழுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றிமா. ஐயோ, நன்றியெல்லாம் எதுக்குங்க? எனக்கு என் பையனோட சந்தோஷம் முக்கியம். அவன் எதிர்பார்ப்பு விருப்பத்துக்கு மாறா ஒரு விஷயம் நடந்து போச்சே. ஒரு கட்டாயத்துக்குள்ள அவனை தள்ளிவிட்டு கடவுள் சோதிச்சிட்டானோன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலைப்படுற மாதிரி தானே நானும் என் பையனை பத்தி கவலைப்படுவேன். தீபாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் எடுத்த முடிவு தற்காலிகமா உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நாள் ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சு அடுத்து என்னன்னு எல்லாரும் போயிடுவீங்கிற நம்பிக்கையில தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். மத்தபடி தீபா என்ன என்னோட விரோதியா? இல்ல உங்க எல்லாரையும் வேணும்னு என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சேனா? நம்மளை எப்படி ஒரு பாவத்துக்கு ஆளாக்கி வச்சுட்டாரேன்னு கடவுளை தான் நான் நொந்துகிட்டு இருந்தேன். எப்போ என் பையன் அவனுக்கு தீபா தானே முடிவு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதோ அப்பவே தீபாவை அவன் கூட சேர்த்து வச்சிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதோ இப்போ சேர்த்தும் வச்சுட்டேன். எங்களுக்கு எல்லாமே புரியுது. அதனாலதான் எங்களாலையும் உங்ககிட்ட வந்து ஓங்கி பேசி நியாயம் கேட்க முடியல. நாங்களும் தெய்வத்தை நொந்துகிட்டு தான் இருந்தோம். ஆனா உங்க பையனுக்கு என் பொண்ணுதான்னு ஏதோ ஒரு கணக்கு பண்ணிதான் ஆண்டவன் சேர்த்து வச்சிருக்கான். இல்லனா விபத்து மாதிரி நடந்த ஒரு கல்யாணம் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பிரியவே கூடாதுன்னு முடிவெடுக்க வைக்குமா? கரெக்டா சொன்னீங்க சம்பந்திமா. நானும் அதைத்தான் நினைச்சேன். எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. சரி, நல்ல விஷயம் நடந்திருக்கு. வந்தவங்க நின்னுகிட்டே இருக்கீங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க, உட்காருப்பா. தீபா இங்க வா. அண்ணி அண்ணி, நீ நம்பின முருகன் உன்னை கைவிடல தீபா. கார்த்திக் தம்பி இனி உனக்கு தான் தெரியும்ல. மீனாட்சி, ஐஸ்வர்யா, எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. வா ஐஸ்வர்யா. ச்சே, கடைசியில நம்ம கையாலேயே இவங்களுக்கு காஃபி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சே. தீபா நீயும் கொடுப்போம். ஆமா ஆமா, வா தீபா, 3 பேர் சேர்ந்து காஃபி போடலாம். இந்த வீட்டுல நான் உயிரா மதிக்கிற பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் போக கூடாது. நாச்சியா, நீ போட்ட கண்டிஷனை யோசிச்சுதான் தீபா நிக்கிறா. தீபா, இனிமே உனக்கு அந்த தயக்கம்லாம் வேண்டாம். மீனாட்சி ஐஸ்வர்யாவுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் உனக்கும் இருக்கு. நீ இந்த வீட்டுல எங்க வேணாலும் போலாம்.
நீ முதல்ல பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்தி வச்சுட்டு அப்புறமா கிச்சனுக்கு போ. தீபா, அத்தை மாமா 2 பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச சந்தோஷத்தோட எப்பவும் இருக்கணும். நல்லா இருங்க. நல்லா இருங்க. தீபா, உங்க அப்பா அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. சீரும் சிறப்புமா மனம் ஒத்த தம்பதியா என்னைக்கு இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சீரும் சிறப்புமாவா? நீ என்னத்த சீர் பண்ண? உன் பொண்ணு இங்க வந்து சிறப்பா வாழறதுக்கு. தீபா, இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் மாப்பிள்ளை தம்பி உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு மனுஷன் உனக்கு புருஷனா அமைஞ்சதெல்லாம் ஏதோ முன் ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தாம்மா. அதே மாதிரி நீ அவரோட வாழ்க்கையில வந்ததை நினைச்சு அவரும் பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்கணும். சம்மந்தி அம்மாவும் எல்லாத்தையும் மறந்து அவங்க பையனுக்காக பெரிய மனசு பண்ணி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க பையனை ஒரு நல்ல பொண்ணு கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோன்ற நிம்மதி கிடைக்கணும். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு உன் பொறுப்பு என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்கம்மா. சம்பந்திமா, கார்த்தியும் தீபாவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இது சாத்தியம்னா இனி காலத்துக்கும் அவங்க மனமொத்த தம்பதிகளா இருப்பாங்கன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். அத்தை இப்பவும் கடமைக்காக தான் சிரிக்கிறாங்க. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான். ஊதி ஊதி பெருசாக்க வழியா கிடைக்காது. பாத்துக்கிறேன். அத்தை, இப்ப நான் தீபாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போ. நீ இனிமே இப்படி எல்லாத்துக்கும் என்ன பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
கூட்டிட்டு போ. போ தீபா. வா தீபா. சரிங்க அத்தை. வா. இந்த மீனாட்சி வேற நைஸா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. ஏய், என்ன இன்னும் யோசிச்சு நிக்கிற? நீ போ. வா தீபா. எப்படி கடுகடுன்னு மூஞ்சி வச்சுட்டு வரா பாரு. பேசாம பாலை இவ மூஞ்சில வச்சு சூடு பண்ணிடலாம் போல. நீ அடுப்ப பத்த வை தீபா. இந்த அடுப்ப பத்த வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா இதுக்கே நீ எவ்வளவு போராட வேண்டியதா இருந்ததுல தீபா. போராடி ஜெயிச்சிட்டேன்னு நினைப்பா. சிரிக்கிற நீ. இனிமே தாண்டி உனக்கு பெரிய போராட்டமே இருக்கு. ஐஸ்வர்யா, காஃபி எடுத்துக்கிறியா? இல்ல, வந்தவங்களுக்கு கொடுங்க. இல்ல, நீ ரொம்ப நேரமா மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தது நான் கவனிச்சேன். ரொம்ப டயர்டா இருப்ப, அதான் சொன்னேன். மீனாட்சி அக்கா, தேவையில்லாம என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க. தேவையோட கூட உன்னை நான் வம்பு கேட்பேன். ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல, அப்புறம் வச்சுக்கலாம். உன்கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படி என்ன கேட்கணும்? எதுவா இருந்தாலும் இப்பவே கேளுங்க. நீதான் 24 மணி நேரமும் வம்புக்கு ரெடியா இருப்பியே. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வர, அப்புறம் வச்சுக்கலாம். வா தீபா. கார்த்திக் சார், காஃபி. தேங்க்யூ. எடுத்துக்கோங்கப்பா. அம்மா, முதல்ல அத்தைக்கு கூட. இல்ல, உங்க வீட்ல இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு கூட. நீங்க எடுத்துக்கங்க சம்பந்தி. அண்ணி எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு கூட. இந்தாங்க அத்தை. மாமா, தேங்க்ஸ்மா. எடுத்துக்கோங்க. அப்ப நாங்க புறப்படுறோம் சம்பந்தி. அட என்னங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போலாமே. இருக்கட்டும் சம்பந்தி. என் பொண்ணு வாழ்க்கை இனி சந்தோஷமா இருக்குங்கிற நம்பிக்கையில மனசு நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சாப்பிடணும்னு எங்களுக்கு தோணாது. இந்த சந்தோஷத்தோட நாங்க கிளம்பிடுறோம். மாமா, ஒரு நிமிஷம். மா, கார்த்திக் தீபா கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆச்சு. இத்தனை நாளா ஏதோ ஒரு குழப்பத்தினால சாந்தி முகூர்த்தம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு கூட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க இது? சாந்தி முகூர்த்தத்துக்குலாம் நல்ல நேரம் பார்த்து நேரம் குறிச்சு வாங்க வேண்டாமா? அத்தை, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி கேலண்டரை பார்த்து டவுட்டுக்கு பஞ்சாங்க குறிப்பையும் பார்த்துட்டேன். நல்ல நாளா தான் அதுல போட்டிருக்க அத்தை. வளர்ப்பிறையாவும் இருக்கு. இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம் அத்தை. ஓஹோ, இதத்தான் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வந்தியா? நீயும் மைத்திலியும் பக்காவா பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன்.
அப்புறம் என்னமா நாச்சியா? நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? ஆ ஆமா, அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும். மீனாட்சி, மத்த ஏற்பாடெல்லாம் நீ பண்ணு. சரிங்க அத்தை.